வெல்கம் டு டே ஃபுடி சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம திருவாரூர் தேர் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் என் வீடியோ ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் நான் பிக் வீடியோ போடுவேன், அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஐடி எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் மறக்காமல் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப் சேனல்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்தேன், கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு டியர் ஃபுட்டி சேனல். நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நீங்கள் டைம் பார்த்திங்கன்னா மணி 5 ஆகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா திருவாரூர். பார்த்திங்கன்னா அந்த குளம் இருக்குது, குளத்தாண்ட நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி திருவாரூர் கோயில் தேர். இந்த தேர் பார்த்திங்கன்னா ஏஷியாவிலே செகண்ட் பெரிய தேர் இருக்குது. இந்த தேர் தான் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம போக போகிறோம். நம்ம இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம். தேர் எங்கே இருக்குதுன்னு தெரியல, நம்ம தேர் தொட்டு போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். தான் டிரைவர் எங்களை இறக்கி விட்டாங்க. நாங்கள் வேன் வச்சு தான் வந்தோம். இங்கேருந்து நான் சுற்றி வரோம். எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தேர் தெரியல. ஆனால் ரோட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூங்கினுக்கிறாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே நைட்டே நிறைய பேர் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய அன்னதானம் வேறு கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க வேறு அன்னதானம் கொடுக்குறதுக்கு வேறு நின்றுடுவாங்க வேறு. அதையும் நம்ம கண் வைக்கணும். நான் இவங்களும் பார்க்கணும், நான் பார்க்கணும். ஓகே, சூப்பர். பார்த்திங்கன்னா கோயிலோட ஒன்று என்ட்ரன்ஸ் இது. இந்த என்ட்ரன்ஸ் நம்ம ஒன்று என்ட்ரன்ஸ் இது. தேர் இங்கே நின்று வேறு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்குது. நம்ம அதான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த என்ட்ரன்ஸில் காமிக்க பாருங்கள். என்னென்னா ஒரு பயங்கரமான ஒரு இது. நம்ம தேருக்கு இடத்துக்கு வந்துட்டோம். அந்த தேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த தேரை பார்த்தா நமக்கு க்ளூஸ் பம்ப்ஸாக இருக்கும். நான் அந்த தேரை நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஏஷியாவிலே பெரிய தேருன்றாங்க. அந்த தேர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த தேர் கிட்ட தான் நம்ம போக போகிறோம். கிட்ட போயிட்டு அந்த தேர் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால லைட்டு தெரியல. ரெண்டாவது என்னென்னா, நேற்று நைட்டே சாமி வச்சுருவாங்க. மேலே எல்லாம் ஏறி பார்க்க அலோட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கிட்ட போய் பார்த்து நம்ம சொல்லுவோம். நம்ம பார்த்திங்கன்னா விநாயகர் தேர் இருக்குது. அப்புறம் பார்த்தா முருகர் தேர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம தியாகராஜரோட தேர் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் தேர் கிட்டே போக போகிறோம். அங்கே லைட் இல்லை, நான் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் தேர் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள். திருவாரூர் தேர் செம்ம பயங்கரமாக இருக்குது. நீங்கள் அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சந்தோஷம். எல்லாம் சிவனடியார்கள்லாம் பெரிய பெரிய வாத்தியெல்லாம் வாசிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நான் காமிக்கிறேன். தாண்டி வந்துட்டாங்க. நம்ம அந்த சைடு பார்த்தீங்கன்னா சிவனாசம் போட்டுட்டு இருக்காரு. நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு தேர் பார்த்தீங்கன்னா இது பிள்ளையார் தேர். இது விநாயகர் தெரிகிறாரா பாருங்கள். ஃபஸ்ட்டு தேர் இது விநாயகர் இருக்கிற தேர். இதுவே தேரே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு தேர் விநாயகர் தேர் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் நம்ம ஜூம் பண்ணி எடுத்துருக்கோம். ரொம்ப கிட்ட எடுத்துருக்கோம். இது அந்த தேரை எப்படி இழுக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். தேர் பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிபி தள்ளுது. அந்த ஜேசிபி தள்ளுறதால அந்த தேர் நகருது. அந்த தேர் நம்மளும் சேர்ந்து இழுக்க போகிறோம். இப்போ புல்லட் தேர் எப்படியோ நம்ம இழுத்துட்டோம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா முருகர் தேர் பார்க்க போகிறோம். முருகர் தேர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வர
முருகர் வந்து வள்ளி தேவியனோட இருக்காரு. இந்த முருகர் தேர் ரெடி ஆகுது. முருகர் தேர் போய் பார்த்து இழுக்க போகிறாங்க. ஃபைனலாக இதுதான் திருவாரூர் வந்து தேர். ஏஷியாவிலே இந்த தேர் வந்து ரெண்டாவது பெரிய தேர். அந்த தேர் தான் நீங்கள் அப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. வந்து இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் வந்து உள்ளார போய் பார்க்குறாங்க. நம்மளும் வந்து அங்கே போய் பார்க்க போகிறோம். நடராஜர் வந்து இருக்காரு. திருப்பதிகம் பாடியே நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் தேர் இருக்கும். இந்த தேர் பக்கத்தில் நிற்கிறோம். இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 10 மணிக்கு எடுப்பாங்க. இந்த கயிறுலாம் பாருங்கள், அந்த ரோப்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ரோப்பும் வந்து அவ்வளோ நல்லா. இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 மணிக்கு எடுப்பாங்க. இந்த தேர் இருக்கிறத நம்ம வந்து நின்று பார்த்துட்டு போகிறோம். இந்த ஃபுல் வீடியோ வந்து வந்துடும். நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முருகர் தேர் பின்னாடி இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் முருகர் தேர். நம்ம தேர் இருக்கிறது வந்து நம்ம ஃபுல் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதினா காமிக்க பாருங்கள், எப்படி ஆடுறாங்க பாருங்கள். எல்லாம் வந்து சிவபதிவாரம் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தேருக்கு கிட்ட தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். தேர் காலாண்டு தான் இருக்கும். ஓகே, நம்ம ஃபுல்லாக நம்ம கோயிலுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம தேரோட கீழே இருக்க போகிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேருக்கு தான் வந்து ஹைட்ராலிக் பிரேக் இருக்குது. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை காட்ட பாருங்கள். அந்த தேருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ராலிக் பிரேக் இருக்குது. அந்த ரிவர் எல்லாமே பிரேக் தான். அந்த பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த தேர் நிற்கிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ராலிக் பிரேக். இது பேர் வந்து இதுவாகிடும். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேம்பர் ஒன்று இருக்கும். இந்த சேம்பர் ஒன்று இருக்கும். இந்த சேம்பர் ஒன்று இருக்கும். நம்ம வந்து அம்மன் தேர் வந்து பார்க்க போகிறோம். பக்கத்தில் தான் இருக்குது. அதுமாதிரி இந்த தேர் இழுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு மிஷின் இருக்குமா. அந்த 2 மிஷின் இருக்குது. இதை காட்டுறேன் பாருங்கள். அந்த 2 மிஷின் தான் வந்து இந்த தேர் இழுக்கும். இந்த 2 மிஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தேரே இழுக்கும். இதுதான் மெயினு, இந்த தேரை தள்ளுறது. அது மட்டும் இல்லை, இந்த தேர் நிறுத்துகிற அந்த கட்டை இருக்குல்ல, அந்த கட்டை பாருங்கள் எவ்வளோ கட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து புளிய மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் வந்து மேக் பண்ண இந்த கட்டை இது. இந்த கட்டை தான் வந்து தேர் வந்து டைரக்ஷன் பண்ணும். தேர் திருப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது நான் சான்ஸ் கிடச்சா நான் காட்டுறேன், இல்லாட்டி நான் என்னால் காட்ட முடியாது. என்னால் இது ஃபுல்லாகவே அந்த கட்டை தான். இது தேரை வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு தான். அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு ஆள் இருப்பாங்க. இது வந்து அம்மன் தேர் வந்து நீங்கள் அப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து. அதனால தான் நான் வந்து இந்த வாட்டி நான் சீக்கிரமாக வந்து நான் தேர் இழுக்கிறதோட இந்த ஹைலைட்டில் வந்து காட்டுறதுக்கு தான் நம்ம வந்து சீக்கிரமாக வந்திருக்கோம். இது அம்மன் தேர். இது ஆல்ரெடி வந்து முருகர் தேரும் போயிடுச்சு, புலியார் தேரும் போயிடுச்சு. இப்போ வந்து அம்மன் தேர், சிவன் தேர், அப்புறம் சென்னிகேஸ்வரர் தேர் லாஸ்ட் இருக்குது. நம்ம அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம அம்மன் தேர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை. நம்ம அம்மன் தேர் உள்ளார போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் தேர் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து வீடியோ எடுக்கல. இது வந்து சென்னிகேஸ்வர சாமி ஒரு தேர். இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தேர் வந்து இப்போ இழுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. 2 தேர் ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ வந்து ஆழித்தேர் வந்து இழுக்க போகிறாங்க. ஒன்று கொஞ்ச நேரத்தை நம்ம வந்து ஃபுல் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அது பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்றா கொஞ்சம் கோச்சுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா வந்து தேர்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது தேர் நிற்கிற இடத்துல வந்து ஆப்போசிட்டில் இருக்குது இந்த என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய கோயில் தான் இந்த கோயில். தந்தை பெரிய கோயிலோட இந்த கோயிலுக்கு வந்து எந்த வருஷம் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் எக்ஸைட்டாக யாருக்கும் தெரியலையா. இந்த கோயிலுக்கு நம்ம இப்போ போகிறோம். அதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதா வந்து தியாகராஜ சுவாமி கோயில். இந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். இந்த கோயிலுக்கு போயிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர் இழுக்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்து நம்ம எங்கே போகிறோன்றது நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லாட்டி ஷார்ட்ஸில் வரும். ஓகே சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம தியாகராஜன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தரோட சிலை இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து புத்தர் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து புத்தர் வந்து வழிபட்டிருக்கோம் நம்ம ஒரு காலத்தில் வந்து.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே புத்தர் சிலை வந்து இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி யாருக்கா தெரிஞ்சுருந்தா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் விக்கிபீடியாலாம் தேடினா கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. புத்தர் சிலை ஏன் இங்கே வந்துச்சு, இதுக்கு உண்டான வரலாறு என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சிலையை நான் ஃபுல்லாகவே காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு சிவன் கோயிலில் வந்து ஒரு புத்தர் சிலை வந்திருக்கு. ஒரு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் புத்தர் வழிபட்டிருக்காங்க. நம்ம பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி நிறையா இப்போ நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். இதை பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் கோச்சிக்காமல் எனக்கு கொஞ்சம் டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில், அப்புறமேட்டா வாட்ஸ்அப்பில், எல்லா கான்டாக்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, சூப்பர். மதுரையில் தான் ரொம்ப பெரிய குளம்னு நான் பார்த்துருக்கேன். தங்கத்தாம்பு குளம் மதுரையில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கோயில் குளம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கோயில் குளம் நீங்களே பாருங்கள். அந்த கோயில் குளம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்க்குறேன். பாருங்கள், இந்த குளத்தில் போட்லாம் வச்சுருக்காங்க. நான் மதுரையில் தான் நான் பெருசாக இந்தமாரி குளம் நான் பார்த்துருக்கேன். மதுரை கற்று பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் நான் பார்க்குறேன். இந்த குளத்துக்கு நடுவில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம கேள்விக்கத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னு நான் பண்ணி பண்ணோம். நீங்கள் பண்ணது வந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய். சாமி பார்க்க அனுமதி இல்ல. யாரும் முட்டி மோத வேணாங்க. இந்த லைன்ல நிக்கிற தயவுசெய்து கவனம் பண்ணுங்க. யாரும் முட்டி மோதிக்க வேண்டாம். சாமி பார்க்க மேல அனுமதி இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெரிய வீடியோ கூட கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நான் நிறைய ஷார்ட்ஸாகவே நான் போட்டுறேன். நீங்கள் பெரிய வீடியோ பார்க்காட்டி நான் ஷார்ட்ஸாகவும் நான் போட்டுடுறேன். அட்லீஸ்ட் அதையாச்சும் கொஞ்சம் பாருங்கள். எல்லா வீடியோ நான் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன். உங்கள் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.